டைனோசர் இனங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த ஆமை இனங்கள் வாழத் தொடங்கியது. அப்பவே தப்பி பிழைச்சி இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆமை இனங்கள் தனது சந்ததியை கடத்தி இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சந்ததி. அதாவது 20 கோடி ஆண்டுகளாக இந்த ஆமை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆமைக்கு எப்படி வாழ்வது என்று தெரியும். அதாவது அதிக ஆண்டு காலம் எப்படி சிறப்பாக வாழ்வதென்று தெரிந்த ஒரே ஒரு விலங்கினம் ஆமை தான். அந்த ஆமை இனங்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, 20 கோடி ஆண்டுகளாக அந்த ஆமையின் பொறுமையால வாழ்ந்து கொண்டிருக்கு. எனது ஆமையிடமிருந்து அனைத்து மனித இனமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விடயம் என்றால் அது பொறுமை. அது மெதுவான பயணமாக இருந்தாலும் அது போய் சேர வேண்டிய இடத்தை சரியான நேரத்துக்கு போய் சேரும். அதாவது சில ஆமைகள் 900 கிலோ எடையுள்ள சைஸ்லேயும் இருக்கு. ஆக குறைந்த ஆமைகள் 3 கிலோ எடையுள்ள ஆமைகளும் இருக்கு. அப்போ உலகத்தில் உள்ள முழு ஆமைகளும் 3 கிலோலேருந்து ஆமையை பற்றி கொஞ்சம் கூடி அறிவில்லாத மனிதர்கள் ஆமை கறி சாப்பிட்டேன், ஆமையோட இறைச்சி 300 கிராம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்கு, இந்த அறிவு எங்கேருந்து வந்தது, இந்த அறிவு இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு என்னவென்றால் ஆமை கரியும் மாங்குனி அமைச்சரும் என்ற ஒரு தலைப்பிலே என்று உங்களோட கதைக்கு போகின்றேன். ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். நான் சுரேஷ்குமார். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எல்லோரும் சிறப்பாக இருக்க வாழ்த்துகின்றேன், வழங்குகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஆமை கரியும் மாங்குனி அமைச்சரும் என்ற ஒரு தலைப்பிலே என்று உங்களோட கதைக்க போகின்றேன். அதாவது எல்லோருக்கும் தெரியும் ஆமையில எத்தனை வகையான விதங்கள் இருக்கு, எத்தனை வகையான இனங்கள் இருக்குன்று நிறைய பேருக்கு அது தெரிந்திருக்கும். கடல் ஆமை இருக்கின்றது, வேற நன்னீரில் வாழக்கூடிய கடலிலே வாழக்கூடிய ஆமைகளிலே பலவிதமான ஆமைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஆமை இனம் டைனோசர் இனங்கள் வாழ்ந்த காலத்திலேயே இந்த ஆமை இனங்கள் வாழத் தொடங்கி இருக்கு. அப்பவே தப்பி பிழைச்சி இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆமை இனங்கள் தனது சந்ததியை கடத்தி இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சந்ததி. அதாவது 20 கோடி ஆண்டுகளாக இந்த ஆமை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மூத்த குடிகள் தான் இந்த ஆமை. இந்த ஆமை இனத்தை சில மனிதர்கள் அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஆமையை பற்றி கொஞ்சம் கூடி அறிவில்லாத மனிதர்கள் ஆமை கறி சாப்பிட்டேன், ஆமையோட இறைச்சி 300 கிராம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன நாலேஜ் இருக்குன்னு தெரியாது. இவங்களுக்கு எல்லாம் என்ன அறிவு இருக்கு, இந்த அறிவு எங்கேருந்து வந்தது, இந்த அறிவு இருக்குன்னு சொல்லி இருக்கிறத இந்த அறிவை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு விளங்கவே இல்லை. அப்படி தெரிஞ்சான்னா எனக்கு சொல்லுங்க, எந்த அறிவால வச்சு உங்களோட அறிவையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆமை இனம் டைனோசர் இனங்கள் வாழ்ந்த காலத்திலேயே போட்டி போட்டு வாழ்ந்த ஒரு இனம் தான். டைனோசர்கள் என்று அழிந்து விட்டது. ஆனால் ஆமை இனம் சிறப்பாக அதிக ஆயுளோடு வாழக்கூடிய ஒரே இனம் ஆமை தான். சார்ல்ஸ் டார்வின் ஒரு ஆமையை உபயோகப்படுத்தி இருப்பார். தனது ஹாரியட் என்ற ஆமை 176 வருடங்கள் வாழ்ந்திருக்கு. அதாவது சார்ல்ஸ் டார்வினுக்கு முதலே இருந்து சார்ல்ஸ் டார்வின் இறந்த பிறகும் அந்த ஆமை 176 ஆண்டுகள் அந்த ஆமை உயிரோடு அந்த ஆமையை சார்ல்ஸ் டார்வின் தனது ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்கு. ஆமை ஓடு என்பது அது ஒரு தோல் அல்ல, 60 எலும்புகளால் ஆனதுதான் அந்த தோல் போன்ற அமைப்பு. அது முதுகெலும்பும் விலா எலும்பும் சேர்ந்தது தான் அந்த தோல் அமைப்பு. ஒரு ஆமை திசை அறியும் திறன் கொண்டது. ஒரு ஆமை ஒரு கடல்ல பிறக்குது, ஒரு இடத்துல பிறக்குது. அந்த பிறக்கும் போதே அந்த கடல்ல உள்ள காந்த புலன்களால், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க, அந்த காந்த புலன்கள் அதோட மூளையில அப்படி ரெஜிஸ்டர். பிறகு அந்த ஆமை வாழ்நாள்ல அது ஒரு ஆமை 50 வருஷம் குறைந்தது வாழும் என்றால் அந்த 150 வருடத்துல அந்த ஆமை 1000 கிலோமீட்டருக்கு அங்கால பயணம் செய்துட்டு அது குட்டி போடும் இல்ல, குட்டி போடைக்க அந்த ஆமை எங்க பிறந்ததோ அங்கே தான் அதோடைய முட்டையை விடும். அது எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்தாலும் அந்த ஆமை அதுல ஜிபிஎஸ் இருக்கு. அந்த ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி அந்த இடத்துல முட்டை போடும். அப்படி ஒரு ஆமைக்கு அந்த சக்தி ஒன்று இருக்கு. அதாவது அந்த காந்த புலன்கள்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ஆமைக்கு அதிகமாக இருக்கு. ஆமையில நிறைய இனங்கள் இருக்குது. நிறைய இனங்கள் விதவிதமான சைஸ்ல இருக்கு. அதாவது சில ஆமைகள் 900 கிலோ எடையுள்ள சைஸ்லயும் இருக்கு. ஆக குறைந்த ஆமைகள் 3 கிலோ எடையுள்ள ஆமைகளும் இருக்கு. அப்ப உலகத்தில் உள்ள முழு ஆமைகளும்
3 கிலோல இருந்து, அதாவது 900-1000 கிலோ எடையுள்ள ஆமைகள் கூடி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய வகையான ஆமைகள் இனங்கள் இருந்தாலும் நான் ஒரு முக்கியமான சில 4 வகையான ஆமை இனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒலிவ் ரிட்லி டர்ட்டில்னு ஒரு இனம் இருக்கிறது. அது வந்து பங்குனி ஆமைன்னு சொல்லுவாங்க, பங்குனி ஆமை. இந்த ஆமையோட வெயிட் வந்து 30-50 கிலோ வரைக்கும் அந்த ஆமையோட எடை வந்து இருக்கு. ஹவு கில் டர்ட்டில், அது வந்து அலுங்காமைன்னு சொல்றது. அலுங்காமை 43-91 கிலோ வரைக்கும் அதுல எடை வந்து இருக்கு. மற்றது வந்து லெதர் பேக் டர்ட்டில். இது வந்து தோணி ஆமைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெருசா இருக்கு, தோணி போல இருக்கு, ஒரு பெருசா இருக்கும். அதாவது உலகத்திலேயே அதிக எடை கொண்ட ஆமை வந்து இந்த ஆமை இனம் லெதர் பேக் டர்ட்டில். அதாவது இது தமிழ்ல வந்து தோணி ஆமைன்னு சொல்லுவாங்க. இது எடை வந்து 300 கிலோல இருந்து கிட்டத்தட்ட 900 இல்லாட்ட 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதாவது கிரீன் டர்ட்டில் வந்து 60-200 கிலோ வரைக்கும் இருக்கு. 60-200 கிலோ வரைக்கும் இருக்குது இந்த கிரீன் டர்ட்டில்ஸ் வந்து. மற்ற வந்து நன்னீர்ல வாழ்ற ஆமைகள் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில். இது வந்து இதுல பேர் வந்து ரெட் ஏர் ஸ்லைடர். இதுல கிலோ வந்து 1.5 3.2 வரைக்கும் தான் இருக்கு. அதாவது ஒரு ஆமை வந்து 1.5 கிலோல இருந்து 3.2 கிலோ வரைக்கும் தான் இதோட எடை இருக்கும். இதுல பேர் வந்து ரெட் ஏர் ஸ்லைடர். மற்றது வந்து இன்னொன்று இருக்கு வந்து பெயிண்டட் டர்ட்டில் வந்து ஆக எடை குறைந்த ஆமை வந்து பெயிண்டட் டர்ட்டில். இந்த ஆமை வந்து 0.3 கிலோல இருந்து 1 கிலோக்குள்ள தான் இதுல எடை. 0.3ல இருந்து, அதாவது 300 கிராம்ல இருந்து 1 கிலோ வரைக்கும் தான் இந்த ஆமை வந்து வெயிட்டா இருக்கு. மற்றது வந்து ஸ்னாப்பிங் டர்ட்டில் வந்து 4.5ல இருந்து 16 கிலோ வரைக்கும் இருக்கு. சரி, நன்றி மக்களே. இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஆமையை பற்றி கொஞ்சம் அறிவு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஆமையை பற்றி தெரியாமல் இருந்தவர்களுக்கு கூடி நீங்கள் ஆமையை பற்றி என்று தெரிந்து வைத்து, உலகத்திலேயே ஒரு சிறந்த உயிரினம் வந்து ஆமைக்கு எப்படி வாழ்வதென்று தெரியும். அதாவது அதிக ஆண்டு காலம் எப்படி சிறப்பாக வாழ்வதென்று தெரிந்த ஒரே ஒரு விலங்கினம் வந்து ஆமைதான். ஆமையிடமிருந்து அனைத்து மனித இனமும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே விடயம் என்றால் அது பொறுமை. அது மெதுவான பயணமாக இருந்தாலும் அது போய் சேர வேண்டிய இடத்தை சரியான நேரத்துக்கு போய் சேரும். அதுதான் ஆமை இனத்தின் வேகம் வந்து மெதுவாக இருந்தாலும் அது எப்போ போய் சேரணுமோ, எங்கே போய் சேர வேணுமோ சரியான டைமுக்கு அது போய் சேர்ந்துடும். அதான் ஆமை இனங்கள். அதால் தான் அந்த பொறுமையால் தான் அந்த ஆமை இனங்கள் பல நூற்றாண்டுகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, 20 கோடி ஆண்டுகளாக அந்த ஆமையின் பொறுமையால வாழ்ந்து கொண்டிருக்கு. எனது காணொளியை பார்த்து ரசித்தமைக்கு மிக்க நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் சுரேஷ்குமார்.